ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அதாவது அடல்ட் கண்டென்ட்ஸு, சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸு அதை பார்க்குறதே ரொம்ப விகாரமான உள்ளது. அதுமாதிரி சில ஆபாசமான விஷயங்கள் அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் டிவைஸ்லேயும் சரி, நம்ம பிசிலேயும் இருந்தாலும் சரி, எப்படி அதை ஃபில்ட்ரு பண்ணுறது, எப்படி அதுலேருந்து நம்ம பார்க்குறதுலேருந்து அதை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பொதுவாக எதுக்கு நான் இந்த வீடியோ பொதுவாக எடுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவேர்னஸ் வீடியோவாக ரொம்ப நம்மளுக்கு தேவையான விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் அந்த வீடியோ சேனல் க்ரியேட் பண்ணது நம்ம எப்போதுமே டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ண ஆள் இல்லாத மாதிரி எல்லா கையிலையும் இந்த டெக்னாலஜி டிவைஸ் வந்துடுச்சு. அப்படி வந்திருக்கப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே க்ரியேட் பண்ணது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தெரியாதடி கூட மற்றவங்கள்ட்டேருந்து தெரிஞ்சுக்கவோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து அதை கேட்கவும் நம்ம அதிகமாக வெட்கப்படுவோம். ஏன்னா நம்ம அதிகமாக மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். நம்மளுக்கு தெரிலங்கிறத ஒத்துக்கிட்டு மற்றவங்கள்ட்ட கற்றுக்கிறத நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஆனால் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலிமா யார் கேட்குறா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம அதிகமாக யூடியூப் சேனலை நம்பி நம்ம போவோம். அப்படி நம்ம தேடி போகிறவங்களுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணது காரணமே சில்ட்ரன்ஸ் தான். ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்ம சுற்றி முற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது, நம்ம அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்க அதிகமாக நம்மள்ட்ட கேட்குறதெல்லாம் நம்மளோட மொபைல் ஃபோன் தான். அதேமாதிரி கேம் விளையாட கேட்பாங்க. இப்போ உள்ள காலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் யூடியூப் பார்க்குறதுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க தவறி கூட அப்படி நம்ம கொடுக்குற மொபைல் ஃபோன்னால் அவங்க எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதேமாதிரி அவங்களுக்கு கூட சில பேர் ஒரு டீனேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்றவங்களுக்கு கூட நம்ம மொபைல் வாங்கி கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப அவங்களும் இதை மாதிரி நம்ம கொடுக்குற மொபைல்னால அவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ்லாம் மாற்றி அவங்கள்ட்ட அந்த மொபைலை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அதை சேஃபாகவே அந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் இது எஸ்பெஷலி சைல்டுக்காக உள்ளதான். இருந்தாலும் நம்ம கூட நம்மளுக்காகவும் இந்த வீடியோ உதவும். ஏன்னா நம்ம அடல்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயே 18+ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல விஷயம் நம்ம ரூல் கொடுத்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு சுயமாக இதெல்லாம் பார்த்துக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சில விஷயத்தில் ரொம்ப நம்ம மைண்ட் அதில் போய் ரொம்ப இதாகிறதுனால நமக்கு நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு, நிறையா டிப்ரெஷன் நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இதை நம்மளே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டா, நம்மளே கட்டுப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்களை வந்தால் கூட சில தடவை நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுக்கே மீறி நான் அந்த மாதிரி செயல்களில் போய் நம்மளுடைய எண்ணம் அடிமைப்படலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய டிவைஸில் இதை மாதிரி செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய மன இச்சைகளை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அடல்ட் கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம எப்படி க்ரோமில் அது மாதிரி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற, இது க்ரோம்னு மட்டும் கிடையாது, எல்லா ப்ரௌசர்லேயும் இது பொருந்தும். முதல்ல க்ரோமுக்கு போய்க்குங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு அதில் போய் www.google.com அப்படின்னு அடிச்சிங்க. அதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்குல்ல, அதை அமுக்குங்க. அதை கிளிக் பண்ணால் உள்ளாக்க செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸை கொடுத்துட்டு இங்கே சேஃப் சர்ச் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஹைடு எக்ஸ்பிளிசிட் ரிசல்ட் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணுற மூலயமா நம்ம இந்த ப்ரௌசரில், அதுவும் இந்த டிவைஸில் மட்டும்தான், இதில் நம்ம சர்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட், அதாவது சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸு, அதுமாதிரி அடல்ட் கண்டென்ட்ஸு, இதெல்லாம் இந்த செட்டிங்ஸை மாற்றுறது மூலயமா நமக்கு அது உள்ளாக நம்ம சர்ச் பண்ணுறப்ப அந்த ரிசல்ட் மாறுபடும். எப்படி மாறுபடும் அப்படின்னா, இது 100% எதுலேயுமே சரி செட்டிங்ஸ் அக்யூரேட் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே ப்ரௌசர்ஸ் எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, இது எல்லாமே சில அல்காரிதம்ஸ், சில ப்ரோக்ராம் கோடிங்ஸ் படி தான் இது ரன் ஆகுது. அதனால் எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக இருக்காது. சில நல்ல விஷயம் கூட இது பண்ணுறதுனால ஃபில்டர் ஆகலாம். அதுமாதிரி கெட்ட விஷயங்களும் சில விஷயம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் சில தவறி 1-2 விஷயம் சில வெப்சைட் இது ரெஃபர் பண்ணிடலாம். ஆனால் இது பண்ணுறதுனால மேக்ஸிமம் உங்களால் அதுமாதிரி அடல்ட் கண்டென்ட்ஸு, சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும்.
இதே தான் இந்த ப்ரௌசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிங்ஸை மாற்றினாலே இதே மாதிரி கண்டென்ட் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ அப்புறமா நம்ம யூடியூப்பில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப்பில் போயிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளாக்க போயிட்டிங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உள்ளாக்க ஜென்ரலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்டட் மோடுன்னு இருக்கும் பாருங்கள். இதில் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் ஹெல்ப் ஹைட் பொட்டன்ஷியல் மெச்சூர் வீடியோஸ். இது உங்களுக்கு ஹைட் பண்ணும் பொட்டன்ஷியல், அதாவது மெச்சூர்ட் வீடியோ மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப மெச்சூர்டான வீடியோ மட்டும் தான் இதை காட்டும். அது மாதிரி கீழேயே அவங்க சொல்லியிருக்காங்க, நோ ஃபில்டர் இஸ் 100% அக்யூரேட், அதாவது 100% அக்யூரேட்டாக ஃபில்ட் பண்ணாது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நீ இதை கொடுத்துட்டிங்கன்னா இதை எப்படி உங்களுக்கு அதே ப்ரௌசரில் நான் சொன்னோம் அதே மாதிரி தான் இதுவும் 100% அக்யூரேட்டாக ஃபில்டர் ஆகாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லா விதமான அடல்ட் கண்டென்ட்ஸு, சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ்னால் இதனால் உங்களுக்கு ஹைடாகவும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். இதுதான் இந்த க்ரோம்லேயும் நம்ம யூடியூப்லேயும் பார்க்கக்கூடிய மெயினான விஷயம். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. அதை மாதிரி நம்மளோட குழந்தைங்களும் நம்மளுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி, இல்லை வெளில நம்ம யார்கிட்டயாச்சும் குழந்தைகள்கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுறப்ப இதாகும். நம்மளுக்கும் கூட சில விஷயம் எரிச்சல் தரலாம் நம்ம சர்ச் பண்ணுறப்ப. இதனால் அதுவும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், அது நான் சோஷியல் மீடியாவில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படி தான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன க்ரோம்லையும் யூடியூப்பில் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ரெண்டு தான் பொதுவாக சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடியது. மற்ற எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப் தான். எப்படி நான் சேஃப்னு சொல்கிறேன்னா, மீதி இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியானான ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது எல்லாமே எப்படின்னா எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அது மூலயமா நம்மளுக்கு வர போஸ்ட் தான். அதை நம்ம கொடுக்குறப்பயே பார்த்து எப்பேற்பட்டவங்க நம்ம செக் பண்ணி அவங்க போஸ்ட் போடக்கூடியதுன்னு எப்படி இருக்குது அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணால் இந்த பிரச்சனை வர்றது கிடையாது. நம்ம வர ரிக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மாதிரி சில அடல்ட் கண்டென்ட்ஸ் வரலாம். இதை தாண்டி இன்னும் சில விஷயம் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் இருக்குது. அது என்னென்னா வரக்கூடிய ஆட்ஸ் தான். ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆட்ஸ் நம்மளுடைய லொக்கேஷன் ரிலேட்டடாக இல்லாட்டி ஃபேஸ்புக்காக, இன்ஸ்டாகிராம் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களே கொடுக்கக்கூடிய ஆட்ஸு. அந்த ஆட்ஸில் ஏதாச்சும் சில ஆட்ஸில் சில பசங்களை சென்சார்டு இல்லாமல் கூட சில ஆட்ஸ் வரலாம். ஆனால் ரொம்ப விகாரமாக இருக்காது, ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும்னு தானே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஆட்ஸை பொறுத்தவரைக்கும் சில பேர் ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறக்கூடிய சில ஆப்ஸை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான். அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமாக சேஃப் கிடையாது. அந்த ஆப்ஸ் மூலயமாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஞ்சர்ஸாக பல விஷயங்களுக்கு நடக்கலாம். உங்களுடைய டேட்டாஸ்னால் திருட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அநேகமாக ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை எதுவுமே நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம மட்டும் இது பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஹலோ டெக் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ பொதுவாக 2 or 3 days ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே 4-5 days ஆகிடுது. ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் கொஞ்சம் 2-3 daysக்கு ஒரு தடவை வீடியோ போகிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைப்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்த்தி கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அதனால தான் இந்த டிலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோட மெயின் எய்மே இது நிறைய பேர்த்துக்கு போகணுன்னால அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஹலோ டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு டக்குன்னு வரும்.